ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதி சாதாரணமான கேட்ட ஒரு விஷயத்த ரொம்ப ஊதி பெருசாக்கிட்டாங்க. மதி சொல்லாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி அவங்க பசங்களை அவங்க பக்கம் இழுக்க பார்க்குறாங்க. ஆக்சுவலி கல்யாணமான மருமக பின்னாடி மகன் போயிட்டான் அப்படின்னா வந்த கொஞ்ச நாள்லேயே அவனை மாற்றிட்டா, அவன் பின்னாடி இழுத்துக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி மலர் மாதிரி இருக்கணும். ஸோ அம்மா பக்கம் பாக்கியராஜ் எப்படி இருக்காரோ அதே மாதிரி பொண்டாட்டி பக்கமும் இருக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணி சரி சமமாக நடுவில் நின்று அவர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. சுரேஷ்க்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ மதியை சுத்தமாக பிடிக்காது. இந்த ஒரு விஷயத்தினாலேயே மதி எது சொன்னாலேயும் சுரேஷ்க்கு குத்தமாக இருக்குது. ஸோ மதியை சுத்தமாக அவங்க அம்மாவுக்கும் பிடிக்காதுன்ற ஒரே காரணத்தினால மதியை பற்றி மதி சொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் தப்பாக சுரேஷ் கிட்ட சொல்லி அவங்க பக்கம் இழுக்க பார்க்குறாங்க. ஸோ பாக்கியராஜுக்கு என்ன நடந்தது அப்படின்றது ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க மலர். அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க பேசுறதுல 1% கூட நியாயமே இல்லை அப்படின்றத மலர் எடுத்து சொல்லணும் அவருக்கு அப்படின்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ்க்கு அதை சொல்ல வரும்போது சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க. நடந்தது என்ன அப்படின்னு முன்னாடி பற்றின விஷயங்களை சொல்லணும்னு நினச்சாலையும் அதையும் சொல்ல விடாமல் மலரா அவங்க அத்தை வீட்டில் இருக்கிற எல்லாரும் தடுக்கிறாங்க. சுரேஷ் கிட்ட எப்படியாச்சும் நடந்ததை சொல்லிடணும்னு மலர் நினைக்கிறாங்க. ஆனால் முடியவே இல்லை. அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா வர வச்சு பிரச்சனை பெருசாகிடுறாங்க. மதியை கூப்பிட்டுட்டு போய் அவங்க பேசுகிறாங்க. நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? உன் மாமியார் உன்னை டீ குடிச்ச டம்ளர் எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் தானே, எல்லார் வீட்லேயும் இது நடக்கிறது தானே. மாமியார்னா அப்படி தான் இருப்பாங்க. புருஷங்காரனுக்கு என்னென்ன செய்யணுமோ, ஸோ புருஷங்கார குடிச்ச டீ டம்ளரு, புருஷனுக்கு நின்று பக்கத்தில் இருந்து சாப்பாடு பரிமாற வேணுது, அவன் துணியெல்லாம் துவைச்சு போடுறது, புருஷன் சொல்லத்தெல்லாம் கேட்குறது, முடிஞ்சா கை கால் அமைக்க வேறதுலேருந்து எல்லா வேறையும் பொண்டாட்டி செஞ்சுதான் ஆகணும். மதி கல்யாணம்னு ஒன்று பண்ணா, இங்கே பாரு, உன் அப்பாவும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால அந்த பாகுபாடு எதையுமே உன் அப்பா பார்க்கறது கிடையாது. ஏன் நானே என் பெற்றவங்களே எனக்கு வேறொரு மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் இவரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் நம்ம வீட்டில் வேறு மாதிரி நடந்துக்கிறேன். நீ சின்ன வயசுலேருந்து அதே பார்த்து வளர்ந்ததுனாலே என்னவோ நீ அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற. அது ரொம்ப தப்பு மதியும். உனக்கு இதை எடுத்து சொல்லி நாங்கள் எவ்வளோ நாள் புரிய வைக்கிறோம். நம்ம வீட்டில் இருந்த மாதிரி அடுத்தவங்களும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு நிச்சயம் கிடையாது. இவங்க வீட்டில் அந்த காலத்து ஆளுங்க அவங்க இப்படி தான் இருக்கணும்னு கட்டுக்கோப்பாக வாழ்கிறாங்க. மாமியாரனா இப்படி தான் இருக்கணும்னு மருமகளை அதிகாரம் படணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த வீட்டில் மலர் எப்படி இருக்கிறா? வந்த 6 வருஷத்தில் ஒரு நாள் கூட பிரச்சனை இல்லாமல் மலர் இங்கே சந்தோஷமாக இருக்கிறா இல்லை? அது உனக்கே நல்லா தெரியும்ல. ஆனால் நீ வந்து ஒரு மாதம் கூட அவ்வளோ, அதுக்குள்ளே 2 தடவை பிரச்சனை மதி சண்டை இங்கே வந்து எங்களை நிற்க வச்சிருக்கிற. இதெல்லாம் தேவையே எங்களுக்கு? இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னால் நடக்க முடியாதா அப்படின்றாங்க. வேண்டாம்மா, ஏற்கனவே நான் கோவத்தில் இருக்கேன். தேவையில்லாமல் என்னை டென்ஷன் பண்ணி விட்டுறாத. நான் சொன்னது ஒன்று, அவங்க இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறது ஒன்று. தேவையில்லாமல் இதில் உங்களையும் இதில் இன்வால்வ் பண்ணி விட்டுட்டு பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்ருக்காங்க. அப்படி தான் அவங்க பிள்ளை கட்டியே நான் சொல்லாததெல்லாம் சொல்லி தேவையில்லாமல் அவரையும் டென்ஷன் பண்ணி என்ன திட்ட வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை அதுதான். ஏன்னா அவங்க எல்லாரும் திட்டணும், திட்டி என்கிட்ட சண்டை போடணும். ஏன் நீங்களும் வந்து என்னை திட்டணும், நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும்னு நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஆக்சுவலி இதெல்லாம் எதுவுமே சொல்லலை மம்மி, நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் என்னை செய்ய சொல்லாதீங்க அப்படின்றாங்க. மதி இங்கே பாருமா, உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் நானே கொஞ்சம் சரியாகி வந்திருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் ஏன் மதி பண்ணுறேன், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாம்ல அப்படின்னுவோம். இதுக்காக தான்ப்பா உங்களை இங்கே நான் வர வேண்டான்னு அத்தனை தடவை சொன்னேன். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் ஏன் இங்கே முதல்ல வந்தீங்க? அவங்க கூப்பிட்டா உடனே இங்கே ஓடி வந்து நின்றுடுவீங்களா அப்படின்றாங்க. மதி அவர் பேசினதெல்லாம் நீயும் பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சம்மந்தியாக நீங்களாச்சும் மரியாதை கொடுத்தா இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி வராது இருக்க முடியும்? நீ தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு உங்கள் பொண்ணை மதிக்கவே மாட்டேன்றாடு. உன்னை பற்றி 1000 கம்ப்ளைண்ட் அவங்க 2 பேரும் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ எங்களால் எப்படி வர முடியாமல் இருக்க முடியும்? பெற்றவங்களாம் எங்களுக்கு அது மனசு துடிக்கும் இல்லை மதி அப்படின்றாங்க. ஐயோம்மா, உங்களுக்கு சொன்னால் புரியாது. டீ டம்ளர் எடுத்துகிட்டு போய் அவங்க வைக்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் முடியாதுன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் உங்கள் பையனை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அதை அவர் செய்யலாம்ல, ஏன் அவர் செய்யலைன்னு கேட்டேன். அதுக்காக என்னடி நீ வந்ததுலேருந்து எல்லாத்தையும் எதிர்த்து பேசிகிட்டே இருக்க, உன்னால் எதிர்த்து பேசாமல் எதுவும் செய்ய முடியாதான்னு கேட்டாங்க. உங்கள் அம்மா உன்னை எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க, புகுந்த வீட்டில் எப்படி இருக்கணும்னு தெரியாத உனக்கு அப்படின்னு உங்களை ப்ளேம் பண்ணி பேசினாங்க. எனக்கு அது சின்னதாக கோவத்தை உண்டு பண்ணுச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்கலாமான்னு தான் நான் கேட்டேம்மா. அது ஒன்று தான்மா நான் கேட்ட விஷயமே. அதை அவங்க அப்படியே
பிடிச்சிக்கிட்டாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அதையே மெயின் பண்ணி என்னென்ன சொல்ல முடியுமோ அந்த மீனிங்கில் எத்தனை வேர்ட்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே இப்போ சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளை வைக்க தெரியலையா, பிள்ளை எதுக்காக பெற்றுக்கிட்டீங்க, உங்கள் பிள்ளைக்கு பொறுக்கியா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய அவங்க தான் பேட் வேர்ட்ஸாக பேசிகிட்டு இருக்காங்கம்மா. கொஞ்சம் கூட அவங்க பேசுகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்களை எல்லாரும் நம்பணுன்றதுக்காக ஏன் மேலே பழைய தூக்கி போட்டுட்ருக்காங்க. நடக்காத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி நீங்களும் அதை நம்பிடாதீங்க. நம்பி தேவையில்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொல்லாதீங்க அப்படின்றாங்க. சரி மதி, சரி அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ நடந்துச்சுல, நீ இதெல்லாம் எதுவும் கேட்கவே இல்லைன்னு சொல்கிறல்ல, சரி மதி இது எல்லாத்தையும் கூட விட்டுட்டு, சரி உன்னால் இந்த வீட்டில் அவங்க சொல்கிற வேலையை செய்ய முடியாதா? அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கல்ல, அந்த மனசு கோணின்னு கூட உன் இஷ்டத்துக்கு அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? நீ செய்யாமல் இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனையும் வரும். நீ எதுக்காக அது உங்கள் பிள்ளையை எடுத்துகிட்டு போய் போடக்கூடாதான்னு நீ ஏன் கேட்ட மதி? உன் புருஷன் தானே, நீ தானே அதை செய்யணும். மா அவங்க சொன்னதை நான் செஞ்சேன் அப்படின்னா காலம்பூரா என்னை அடிமையாக இருக்க வச்சுருவாங்கம்மா. பாவம்மா அவங்க மலரக்கா ஏற்கனவே அவங்க சொல்கிற வேலை, சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும், சமையல் வேலையிலேருந்து வீட்டு வேலை வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க ஒரு ஆளே பார்த்துட்ருக்காங்க. அப்போது நானும் அவங்கள மாதிரி அவங்க சின்ன சின்ன சொல்கிற வேலையிலே செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா அவங்க அதையே இனி இழப்பம் கண்டுப்பாங்க. எல்லா விஷயத்தையும் என்னையே செய்ய சொல்லுவாங்கம்மா. என்னால் அது முடியாது அப்படின்றாங்க. மதி இங்கே பாரு, மலர் ஒத்தால அவ்வளோ வேலை செய்கிற பிள்ளை, நீயும் அந்த பிள்ளை கூட சேர்ந்து வேலை செஞ்சேன்னா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். 2 பேரும் ஆளுக்கு பாதியாக தான் வேலை செய்ய வேண்டியது வரும். அந்த பிள்ளையே முகம் சொல்லிக்காமல் அத்தனை வேலையும் செய்யும்போது உன்னால் சின்ன சின்ன விஷயம், உன் புருஷன் செய்கிற விஷயத்த உன் புருஷனுக்கு சேவை செய்கிறது, உன் மாமியாருக்கு செய்கிறது, இதெல்லாம் உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? 2 பேரும் இருக்கிறதுனால அவ்வளோ கஷ்டம் வராது மதி. நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்ற? சண்டை வேண்டாம் மதி அப்படின்றாங்க. மா தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. அவங்கள மாதிரி என்னாலேயும் அடிமை இருக்க முடியாது. அப்படி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ யார் உங்களை முதல்ல சொன்னது? வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீயும் பேசிகிட்டு இருக்க. அவங்க இதெல்லாம் நடக்கணும், நீ என்னை கேட்கணும் தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. வேண்டாம்மா, நீ முதல்ல கிளம்பு, இங்கேருந்து கிளம்புங்கம்மா அப்படின்றாங்க. ஏங்க இவ சொல்கிறது ஏதாச்சும் புரிஞ்சுக்கிறாளா பாருங்கள், நம்மளை துரத்துலேயே புரியா இருக்கா அப்படின்றாங்க. மதி ஏன் பிடிவாதம் பிடிக்கிற மதி, ப்ளீஸ் மதி சொல்கிறது கேளு அப்படின்னுமோ. மா எனக்கு அட்வைஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே போதும், இதில் என் மேலே எந்த தப்புமே இல்லை, முதல்ல நீ கிளம்பு வா அப்படின்னு கோவமாக முதல்ல மதி 2 பேரையும் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா உங்கள் பொண்ணுக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டிங்களா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இனி இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு உங்கள் பொண்ணு நடந்துக்கணும், அதை சொல்லி புரிய வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அம்மா என்ன இன்னும் நின்றுட்டுருக்கீங்க, நான் என்ன சொல்லி உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், கிளம்புங்க வாங்கம்மா அப்படின்னும் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. இங்கே ஒரு பெரிய மனுஷன் இவ்வளோ தூரம் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் மதி வந்ததும் வராதமா அவங்களை கிளப்பி விடத்துலேயே இருக்காளே அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. கிளம்புங்கம்மா, வாங்க வாங்கன்னு 2 பேரையும் கையை தரன்னு இழுத்துட்டு போய் மதி சொல்கிறது கேளுமா, மதி சொல்கிறது கேளுமான்னு சொல்ல கேட்காம பிடிவாதமாக ஆட்டோவில் ஏற்றி அண்ணா கூட்டிகிட்டு போய் அப்பா அம்மா வீட்டில் விடுங்கண்ணே, கிளம்புங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. இப்போது அவங்க போனதுக்கப்புறமா இன்னும் பெரிய சண்டை ஆகிடுது. நாங்கள் உங்கள் அப்பா அம்மா வர வச்சு இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கோம், நீ என்ன எங்களை கொஞ்சம் கூட மதிக்காத, அவங்க இஷ்டத்துக்கு, அதாவது உன் இஷ்டத்துக்கு அவங்கள அனுப்பி விட்டுட்டே இருக்க, அவங்களும் எதுக்காக கூப்பிட்டோன்றதே மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. அதானே ஏங்க இவ என்னைக்குங்க நம்ம பேச்சை கேட்டிருக்கா, நம்மளை என்னைக்கு மதிச்சிருக்கா பார்த்தீங்களா, இவ இப்படி தாங்க நம்ம எல்லாரையும் கொள்ளியில் போட்டுட்டு தான் இவன் நிம்மதியாக இருப்ப போல இருக்குது அப்படி இப்படின்னு கோவப்பட்டு பேசிகிட்டே இருக்காங்க. சண்டை பெருசாகிட்டே இருக்குது. இப்போ மலர் என்ன பண்ணுறாங்க, ஏங்க வாங்க இங்கே ஒரு நிமிஷம்னு பாக்கியராஜுக்கு கூப்பிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏங்க அத்தை சொல்கிற மாதிரிலாம் மதி சொல்லவே கிடையாது, அத்தைக்கு முதல்ல நெஞ்சு வழியே கிடையாது, நீங்கள் எல்லாரும் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், மதியை நீங்கள் திட்டணும், என்ன மாதிரியே மதியை ஆக்கணுன்றது தான் அத்தையோட நோக்கமே. அதுக்காக தான் இப்போது நாடகம் போட்டு மதி எப்படியாச்சும் வலிக்கு கொண்டு வந்துடலான்னு அத்தை நினைக்கிறாங்க. ஆனால் மதி அதுக்கு மசிற மாதிரியே தெரியல. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கூட பேசி பார்த்துட்டாங்க. மதி அவங்கள அனுப்பி விடுறது தவிர வேறு எதுவுமே முடிவு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா. மதி இவங்க பேச்சுக்கு மாற போகிறது கிடையாது. ஆனால் அத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ எப்படிங்க, என்னங்க பண்ணுறது? அத்தை இப்போ சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் மதி எதுவுமே கேட்கலங்க. சரி உங்கள் பிள்ளை ஒரு பொறுக்கியா, உங்கள் பிள்ளையில் என்ன, உங்கள் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்களா, உங்கள் பிள்ளை வளர்க்க தெரியல அப்படிலாம் எதுவும் தப்பாக பேசலை. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, சிங்கில் போட சொல்லி அது மட்டும் இல்லாமல் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு உட்காருவாங்களாம். இந்த மட்டும்தாங்க மதி கேட்டுச்சு. அத்தை நிறைய ஓவர் டேக் பண்ணுறாங்க, சுரேஷ் கிட்ட இல்லாததும் போலாதும் நிறைய சொல்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னுவோம். மதி விடு, என்ன பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவோம். என்னங்க பண்ணுவீங்க, பேசாமல் நான் போய் மதிக்கிட்ட பேசுகிற, ஒரு சாரி தானே, மதி கேட்டுட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. அப்போ பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு மலர்கிட்ட சொல்கிறாங்க, மதி சாரி கேட்கறதுனால இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா அப்படின்னுவோம். ஏங்க சாரி கேட்டுட்டா சரியாக போயிடும்ல அப்படின்னுவோம். இல்லை
நீயே இப்போ சொன்னல மதியை உன்னை மாதிரி மாற்றுறது தான் அம்மாவோடைய பிளானே, அதுக்காக தான் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கண்டிப்பாக மதி சாரி கேட்டால் மட்டும் இந்த பிரச்சனை முடியாது. மதி சாரி கேட்கறது மட்டும் இல்லாமல் இனி நாங்கள் சொல்லத்தெல்லாம் நீ கேட்டு நடந்துக்கணும்னு மதிக்கிட்ட கண்டிஷனாக சொல்லுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க. மதி இதுக்கெல்லாம் ஒத்துக்க வைப்பாங்க. மதி இதுக்கு ஒத்துக்காது, திரும்பவும் பிரச்சனை தான் வரும் அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய குணத்துக்கு போடுறீங்க, சரி நான் சாரியாச்சும் கேட்க சொல்கிறேன், அப்போயாச்சும் அத்தை கோவம் குறையுதா, இல்லை மாமா அத்தை எல்லாரும் சேர்ந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு மலர் போயிட்டு மதிக்கிட்ட வேகமாக போயிட்டு, மதி ப்ளீஸ் மதி ஒரு சாரி தானே மதி கேட்டுறேன் அப்படின்றாங்க. என்னால் முடியாதுங்க அப்படின்னு மதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. கேட்டு அப்புறம் கடைசியில் உங்களை மாதிரி என்னை மாற்றிடுவாங்க அப்படின்றத பாக்கியராஜ் சொன்ன விஷயத்த மதி புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சுரேஷ் வந்து சாரி கேட்க முடியுமா முடியாதான்னு கேட்குறாரு. முடியவே முடியாதுன்னு சொன்ன உடனே வேகமாக என்ன பண்ணுறாரு சுரேஷ் போயிட்டு, இவ்வளோ திமிராகி போச்சு உனக்கு, இவ்வளோ தூரம் மொத்த குடும்பமும் பேசிகிட்டு இருக்கோம், நீ இஷ்டத்துக்கு கண்டுக்காமல் உன் அப்பா அம்மா அனுப்பி வைக்கிறேன், நாங்கள் சொல்கிற எதையுமே நீ கேட்கக்கூடாதுன்னு முடிவிலே இருக்க. இங்கே பார், உன்னால் இந்த மாதிரி பிபி ப்ரெஷர்லாம் அதிகமாகி அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. சாரி கேட்க முடியாதுன்னா இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் உன்னை இருக்க விடவே முடியாது. முதல்ல நீங்கிறது கிளம்பு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் நீ அதை செய்ய மாட்டேன்ற, மறுக்கிற, உனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம், பத்தாததுக்கு அண்ணியையும் கெடுத்து விடுற. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ரூமில் ஒரு டவல் எங்கே போடணும் போடக்கூடாதுன்றதுக்கு கூட சண்டை போடுற, அதை எடுத்து உன்னால போட முடியாதா? அப்போ நீ எதுக்கு பொண்டாட்டியாக இருக்க? புருஷங்காரனுக்கு எல்லா வேலையும் செய்கிறது தானே ஒரு பொண்டாட்டியோட கடமை. ஏன் அண்ணனுக்கு அண்ணி இதெல்லாம் பார்த்து செய்யல? உனக்கு என்னடி அவ்வளோ கஷ்டம்? ஏன்னா உனக்கு பிடிக்காத, அது ஒரு காரணத்தினாலேயே நீ என்ன எதுவுமே செய்ய விடாமல் முக்கியமாக என் அப்பா அம்மாவை நிம்மதியும் கெடுக்கிற. உன்னை என் மாமா என் தலையில் கட்டி வச்ச ஒரே காரணத்தினால எல்லார் மேலேயும் கோவத்தை காட்டி நல்லாவே இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்க. நீ வேணும்னே தான் செய்கிற. எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். ஆரம்பத்திலே மாமா கிட்ட சொன்னேன், இப்படி திமிர் பிடிச்சவளே எனக்கு கட்டி வைக்காதீங்க மாமா, வேண்டான்னு, எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போன்றாங்க. பயங்கரமாக சண்டையாகுது. அப்போது மலர் பாக்கியராஜ் இவங்களாம் இருந்துக்கிட்டு சுரேஷை கொஞ்சம் அமைதியாரடா, பொறுமையாக பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, இதுக்கு மேலே என்ன பொறுமையாக பேசுறதுக்கு இருக்குது? எதுவுமே கிடையாதுண்ணே. முதல்ல அவன் வீட்டை விட்டு வெளியில் போட்டோன்னு மதிய கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விடுறாங்க. என்ன நின்று பார்த்துட்ருக்கேன், கிளம்புன்னு சொன்னேன், கிளம்புன்றாங்க. ஓ, நீங்கள் கிளம்ப சொன்னால் நான் உடனே போகணுமா அப்படின்றாங்க. ஆமாம், போய் தான் ஆகணும். இப்போ நீ போக போறியா இல்லையா அப்படின்றாங்க. மதி கொஞ்சம் தூரம் போகிறாங்க. வாசுப்பேடி கிட்டே திரும்பி நின்று பார்க்குறாங்க. என்னடி பார்வை, போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சரி நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்னடி சொல்ல போகிற அப்படின்றாங்க. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என்னை வரதட்சணை கொடுமை பண்ணுறீங்க, மாமியார் கொடுமை பண்ணுறாரு, புருஷன் கொடுமை பண்ணுறாங்க, என்னை அடித்து சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு நான் உங்கள் எல்லார் மேலேயும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நான் வரேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஏய் நில்லுடி அப்படின்னு மதி அதாவது அவங்க அத்தை சொல்கிறாங்க. என்னடி நாங்கள் செய்யாததெல்லாம் நாங்கள் செஞ்சோன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு. ஆமாம், பின்ன நான் சொல்லாத எல்லாத்தையும் என் அப்பா அம்மா கிட்டேயும் உங்கள் பிள்ளைங்க கிட்டேயும் நான் சொல்லாத எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி நான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், போய் உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க வந்து விசாரிப்பாங்க, யார் பக்கம் தப்பு இருக்குது யார் பக்கம் நியாயம் இருக்குன்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னும். என்ன லட்சுமி இவ இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்றாங்க. அத்தை வேண்டாம் அத்தை, இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருங்க அத்தை, சுரேஷ் சொன்னால் கேளு சுரேஷே விட்டுடுடா அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அண்ணி இவ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் என்ன பயப்படணுமா? அப்போ நான் யார் அண்ணி? நானும் போலீஸ் தானே, வரட்டும், போலீஸ் தானே வராங்க, நானும் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, டே சுரேஷ் வேண்டாண்டா, ஏற்கனவே மதி கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் வேலை போய் இப்போ தான் உனக்கு வேலை கிடச்சிருக்கு, திரும்பவும் மதி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னா பிரச்சனை வேறு மாதிரி முடிஞ்சிடும்டா அப்படின்றாங்க. அண்ணா அதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாதுண்ணே, என் வேலையே போனாலும் சரி இவன் இந்த வீட்டில் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்றாங்க. சரி அப்போ நான் போய் இங்கே எல்லார் மேலேயும் வரதட்சணை கொடுமை பண்ணீங்க, முக்கியமாக மாமியார் கொடுமை பண்ணீங்கன்னு உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு மதி சொல்லணும். எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்போ மலர் அவங்க அத்தையை பேசி கரெக்ட் பண்ணுறதை தவிர வேறு வழியிலேன்னு முடிவு பண்ணிவிட்டு, அத்தை வேண்டாம் அத்தை, மதி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏற்கனவே நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை ஆகிடுச்சுன்னு, சுரேஷ்க்கு வேலை போயிடும், அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போலீஸ் எல்லாம் வந்து முக்கியமாக மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் மாமியார் கொடுமைன்னா உங்களை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, ஜெயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அத்தை, கூட்டிகிட்டு போய் அங்கே நீங்கள் பண்ணுறதெல்லாம் ட்ராமான்னு கண்டுபிடிச்சி அப்புறம்
ஏன்னாம்மா மாமியாருக்கு கொடுமை பண்ணுறியா, பொண்ணை இதை வேலை செய் அதை செய் வரதட்சணை கொண்டு வா அப்படி இப்படின்னு கொடுமை பண்ணுறியா சித்திரவதை பண்ணுறியான்னு கேட்பாங்க. மதி மட்டும் எல்லாத்துக்கும் ஆமாமான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, முக்கியமாக உங்களையும் கேட்டு விசாரிப்பாங்க, அடிப்பாங்க. அத்தை வேண்டாம் அத்தை, மதி ஆமான்னு சொன்னதுனால உங்களை கூட்டிகிட்டு போய் ஜெயிலெல்லாம் போட்டுருவாங்கன்னு சொன்ன உடனே இப்போது இவங்க லட்சுமி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மலர் சொல்கிறேன் நீ நிஜமா அப்படின்னவோ, ஆமாம் அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னவோ, டே சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டே எதுக்குடா, வீட்டை விட்டெல்லாம் எதுக்குடா துரத்துட, இனி இவ்வளோ கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது, நாங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும்னு கூப்பிட்டு செய்ய சொல்லடா அப்படின்னு அவங்க அத்தை சொல்லுவோம். மா என்னம்மா நீ, அவன் இந்த வீட்டில எல்லாம் முதல்ல எங்கேயாச்சும் போய் தொலையட்டும் அப்படின்றாங்க. மலர் பாக்கியராஜுக்கு சைகை காட்டுறாங்க. அம்மாண்ட சுரேஷ் சொன்ன கேளுடா, பேசாமல் மதியை கூப்பிடுடா, வீட்டை விட்டெல்லாம் வெளியே அனுப்ப வேண்டாம், நம்ம குடும்ப பிரச்சனை நாமளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்பா நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஏங்க மதி சுரேஷ்க்கு நீங்களாச்சும் சொல்லுங்கள், அவள் இனிமேல் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாள்ல, கூப்பிடலாங்க அப்படின்னவும், ஏன் லட்சுமி பயப்படுற நீ அப்படின்றாங்க. இங்கே வா மதி சொன்னால் கேளு, அம்மா அத்தை பேச்சு கேட்டு இனிமேல் நடந்துக்கோ, இந்த மாதிரிலாம் நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நீ போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காத, குடும்ப விஷயத்துக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னவும் இப்போ அவங்க பயப்படுறாங்கன்றது மதி புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகுவேன், ஏன்னா வீட்டை விட்டு துரத்துறீங்கல்ல, நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னுவோம். உன்னை வீட்டை விட்டுலாம் இப்போ யாரோ துரத்துலையம்மா, இங்கே வான்னு அவங்க அத்தை கூப்பிடுறாங்க. மதி இங்கே பாரு அத்தை தான் சொல்கிறாங்கல்ல, வா மதி வீட்டை விட்டெல்லாம் போக வேணாம், சுரேஷ் ஏதோ கோவத்தில் பேசுகிறான், உள்ளவா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னுவோம். எப்படிங்க என் வழிக்கு வந்தாங்களா அப்படின்றாங்க. மதி உண்மையிலேயே உங்ககிட்ட இல்லாத டேலண்ட்டே இல்லை, சரி வா அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் என்ன உங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அவள் பக்கம் சாஞ்சிட்டிங்கன்னு சுரேஷ் கோவமாக சொல்லிவிட்டு அவள் வீட்டை விட்டு போயாகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, சுரேஷ் சொல்கிறது நடக்குமா இல்லை அவங்க அத்தை பயந்து மதியை உள்ளே கூப்பிட்டுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.